நமோ வனதுர்கா. அம்பாளுடைய ஆசீர்வாதத்தோடு அழகான இந்த நம்முடைய சமுதாயத்தினுடைய அழகான இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அவனருளால் அவன்தாள் வணங்கின்னு சொல்லுவா. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நல் உள்ளங்களும் எல்லாம் பூஜை பண்ணுறவா தான் நம்ம எல்லாருமே. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு எல்லாம் ஒன்றே ஒன்று தேவை. அது பேர் என்னன்னா ஒத்துமை. அந்த ஒற்றுமை ஒன்று இருந்துட்டாலே எல்லாத்தையும் நம்ம சாதிக்கலாம். அந்த ஒற்றுமை அப்படின்றத நாம் கற்றுக்கலாம் முடியாது, அது தானாக வரணும். இந்த ஏகலைவன் சொல்வா இல்லைங்களா, ஏகலைவன்றவர் சிஷியரா இல்லைன்னாலும் பார்த்தவொடனே அந்த அக்கறையோடு இருக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்ற ஏகலைவன் நினைச்சானா. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே அந்த ஒத்துமை அப்படின்ற ஒரு நல்ல நிகழ்வோடு இருக்கும் பொழுது, இதில் நம்மளை விட புருஷாலை விட ரொம்ப புண்ணியம் பண்ணவா ஸ்திரீகள் தான், சிவஸ்திரீகள் தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் அவளுடைய முயற்சி தான் நமக்கு எல்லாமே பக்கபலமாக நிற்குது. அவள் இல்லைன்னா நம்ம இல்லை. அவளுடைய செய்கை தான் நம்மளுடைய அடுத்த நிலைக்கு எடுத்துன்னு போகக்கூடிய நிலையில நாமெல்லாம் இருக்கோம். அது இல்லாத இந்த பூஜையில, ஆடி சுவாதி பூஜையில அண்ணா வடபழனி அண்ணா அழகா சகஸ்ரநாமெல்லாம் பண்ணி ரொம்ப திருப்தியா ஒரு நான் நேற்று சுவாதி பூஜையில் நான் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் தலைமை விருந்தினர் நான். ஆனால் போக முடியல. நேற்று ஃபுல்லாக திருப்பதி இப்போ பாலாஜி கிட்ட போயிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை. நைட்டு 2 மணிக்கு தான் வந்தேன். இன்னைக்கு அஷ்டோத்திர கலச அபிஷேகம் வனதுர்கைக்கு. அது கூட சரி என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். சரி இங்கே நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது அவளை போய் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லா ப்ரோக்ராம் நிகழ்வெல்லாம் ஏற்படுத்திட்டு இங்கே வந்திருக்கோம். அதை பார்க்கும்போது இன்னைக்கு பார்க்கும்போது, நேற்று நீ தரிசனம் பண்ணலடா, இன்னைக்கு வந்து என்னை தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவருடைய அண்ணாவுடைய சகஸ்ரநாமத்தெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. பல சிவஸ்தலங்களுடைய பேர்லாம் அதில் இருந்தது. அதெல்லாம் உன்னிப்பாக கவனித்தேன். நான் கவனிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி இருந்தது. அந்த சிவஸ்தலத்தினுடைய பேர்லாம் நம்ம காதில் கேட்குறதே புண்ணியம்னு சொல்லுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வில் அரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வை லாஸ்டாக சொல்லும்போது அந்த தம்பி சொன்னார், வெளியார் யாரும் இல்லை, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வில் நம்மெல்லாம் வந்து நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க, நான் மேலே உட்காந்துருக்கீங்கலாம் கிடையாது. நீங்களும் எனக்கு நான் உங்களோட தான் உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி தான் நான் பயணிக்கிறேனே ஒழியோ மற்றபடி எதுவும் இல்லை. அது இல்லாத நம்ம சிவாச்சாரியார் பந்ததியில் இப்போ நம்ம வந்து பீடம்னு ஒன்று ஆரம்பித்து அம்பாளுடைய அனுகிரகத்தில் அது நல்லபடியாக நடத்தின்னு இருக்கோம். அது அம்பாள் அனுகிரகத்தில். ஆனால் எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொங்கு நாட்டில் வந்து 54 மடம் இருக்குது, சிவாச்சாரியார்கள் மடமே. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. 54 மடம் இருக்குது. அதில் 20 மடத்தை கிறிஸ்டியன் ஆக்கிரமிச்சுட்டோம். இன்னைக்கு 20 மடம் கிறிஸ்டியன் கையில் போயிடுது. மீதி இருக்கக்கூடிய 30 மடத்தில் தொய்வில்லாத நிலைமையில ஒரு 16 மடம் இருக்குது. அதை இப்போ நம்ம தொய்வுபடுத்தணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துன்னு இருக்கோம் நம்ம எல்லாருமே. மாயவரம் ரவி அண்ணா, நான், தூத்துக்குடி செல்வம்பட்டர், இவா எல்லாமே கொஞ்சம் அதுக்கு முயற்சி எடுத்துன்னு இருக்கோம். அந்த பழைய மடங்களை எல்லாம் நம்ம மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இயங்கிறது 8 மடம் இயங்குது. நம்மளுடைய சிவாச்சாரியார் மடத்துல ஏனாதி நாயனார் மடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடம். அது மாதிரி அங்க வந்து குருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ கூனம்பட்டி ஆதீனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கூனம்பட்டி ஆதீனம் கொங்கு நாடு தான் வரும். அந்த மாதிரி இப்போ ஒரு 16 மடம் கிட்டத்தட்ட இயங்குது. இதெல்லாம் எத்தனை பேருக்கு சிவஸ்திரீகளுக்கெல்லாம் தெரியும் தெரியாது. ஆமாம், சிவஸ்திரீகளுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மடங்கள்லாம் இருக்குன்னுலாம் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காட்டில் புவனேஸ்வரி மடம்னு சொல்லிட்டு ஒரு மடத்தையே ஆரம்பிச்சுட்டு இருக்காரு மாமா. அவர் ஆற்றுலேயே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பூஜாஸ்தானம்.
அவர் ஆத்மார்த்தமா பண்றார், நான் பரார்த்தமா பண்றேன், அவ்வளவுதான். அவர் ஆத்மார்த்தமா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் நல்ல விஷயங்கள். அவர்கிட்ட போய் இல்லைன்னு கேட்கிறவாளுக்கு படிப்புக்காக என்ன ஒன்னா செய்யக்கூடியவர் அவர். நீங்கெல்லாம் படிக்கணும், குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு எனக்கே படிப்புக்கு உதவி பண்ணவர் ஒரு காலத்துல. எனக்கே படிப்புக்கு உதவி பண்ணவர் ஒரு காலத்துல. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதுல பக்கத்துல கணேஷ் அண்ணா இருக்காரு. கணேஷ் அண்ணாவை பத்தி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. என்ன, நாட் ஒன்லி தமிழ்நாடு, இன் வேர்ல்டு வேர்ல்டு ஒரு ரவுண்ட் அடிச்சவர், சிங்கப்பூருக்கு ஆஸ்தானமா உட்கார்ந்துட்டவர். அந்த மாதிரி நிறைய, என்ன சம்பந்தி சிங்கப்பூர் வேற, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரும். அது இல்லாம இப்பதான் கேள்விப்பட்டேன், ஒரு 15 திருக்கோவில கும்பாபிஷேக கைங்கரியம் பண்ணியிருக்க சுவாமி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கா. அந்த அம்மா பேர் தெரியல எனக்கு, பார்வதி மாமி. பார்வதி மாமி எல்லாருக்கும் தெரியும், நான் புதுசுமா இந்த இடத்துக்கு. பார்வதி மாமி. ஸோ அந்தம்மா நல்ல உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கா. அது இல்லாம அண்ணா பிரமாதமா ஒரு அந்த மைக் பிடிச்ச உடனே எல்லாரும் தூங்கி நின்றவ கூட எழுந்துட்டாரு. அந்த அண்ணா பேர் தெரியல, அண்ணா பேர் என்ன, உமாகாந்தன். அண்ணா அப்படி மைக்கை பிடிச்ச உடனே கொஞ்சம் அப்படியே டல்லா உட்கார்ந்து இருந்தவெல்லாம் டக்குன்னு எழுந்துட்டா. அது அந்த குரல்லையே அதனுடைய திருப்தி கணில்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாம் சௌக்கியமா இருப்போம். அதே மாதிரி அடுத்தடுத்து முயற்சிகளை நம்ம எடுக்கணும். வெறும் மைக்க பிடிச்சின்னு பேசிட்டு அப்படியே ஆத்துல போயிட்டு நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா, அப்புறமா உங்க ஆத்துல என்ன நடந்தது, எங்க ஆத்துல என் பொண்ணு என்ன பண்ணா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு பக்குவம் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. நம்ம ஆன்மமூர்த்தியா யாரை வச்சுட்டு இருக்கோமோ முதல்ல ஆன்மாவுக்கு பலம் கொடுங்க. நம்மெல்லாம் தான் பலம் கொடுக்கணும் ஆன்மாவுக்கு. உடம்புக்கெல்லாம் பலம் கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். சிவஸ்ரீகள் நான் சொல்றேன், நீங்க பண்ணாதான் ஆத்துக்காரர் பண்ணுவா, இல்லைன்னா பண்ண மாட்டா. நம்ம வெறுமை விசாரிச்சுட்டே இருக்கிறோம், வெறும் விசாரிப்பிலே நிக்கிறோம், அடுத்த ஸ்டேஜுக்கே போகல. நம்ம நல்லா இருக்காரு. அப்ப எங்க தாத்தா காலத்துல பெரியவா காலத்துல எல்லாம் ரொம்ப கடினம் தான் அவளுக்கெல்லாம். உங்களுக்கெல்லாம் தெரியாதெல்லாம் எதுவும் இருக்காது. அவெல்லாம் எத்தனையோ குடங்கள் எல்லாம் இதுல இருந்து கிணத்துல இருந்து சேர்ந்தி அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணவாலாம் இருக்கா. இன்னைக்கு அதனுடைய புண்ணியம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்லா இருக்கோம். எந்த குருக்களும் எந்த சிவாச்சாரியரும் கெட்டு போகல, எல்லாருமே சௌக்கியமா இருக்கும். ஆனா ஃபாஸ்ட் வேர்ல்டுல இருக்கும். அந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல ஃபாஸ்ட் ஃபுட்டா எடுத்துக்கிறோம், ஆத்து ஃபுட்டை மறந்துக்கிறோம். ஆமா, நம்ம பசங்களுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டை பத்தி தான் சொல்லி கொடுக்குறோமே தவிர ஆத்து ஃபுட்டை பத்தி நம்ம சொல்ல மாட்டேன்றோம். இதெல்லாம் கணக்குல இருக்கு. அதனால நம்ம ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன பலம் பண்றீங்க? அதுக்கு நம்ம இன்னொன்னு தெரியுங்களா, எல்லா பெண்களை விட நீங்க ரொம்ப வசதி, ரொம்ப ரொம்ப வசதி. ஏன் அந்த வார்த்தை சொல்றேன்னா, அவளுக்கெல்லாம் ஆச்சார அபிஷேகம் ஆயிருக்கா தெரியாது. நீங்களுக்கு ஒரு சிவதீட்சை ஆச்சுன்னா அந்த அண்ணன் கணேசன்னா இருக்காருன்னா கணேசன்னா மட்டும் பண்ணிக்க போறது இல்லை, கணேசன்னா ஆதிகாரிக்கும் சேர்த்து தான் சிவதீட்சைன்ற ஒரு நிலை வருது. இப்போ உங்க குழந்தைக்கு யஜ்ஞோபவீதம் உபநயனம் பண்ணி வைக்கிறீங்க, அம்மா இல்லாத எங்க உபநயனம் பண்ண முடியும்? மதர் இல்லாத எங்க உபநயனம் பண்ண முடியாது? அதாவது பிரம்மோபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை துணியை பட்டு துணியை போட்டுறோம், உள்ள யார் இருக்காது? நம்ம பெரியவா என்ன சொல்லியிருக்கா, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கா. மாதான்னு உங்களை தான் முதல்ல வைக்கிறாங்க, அப்புறம் பிதா வராரு. அந்த குழந்தைக்கு வாத்தியார் மூலியமா சொல்லி கொடுக்குறா. வாத்தியார் குரு கிடையாது, வாத்தியார் அப்பாவுக்கு சொல்லி அப்பா தான் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறா. அப்ப யாரு குருன்னா அப்பா குரு. தெய்வம், அந்த மந்திரம் தெய்வமா மாறுது. இப்ப ஏற்பட்ட புண்ணியம் உங்கள் மூலியமா இல்லாத எப்படி நடக்கும்? நீங்க தான் எங்களுடைய பேஸ் மட்டம். அதனால தான் நான் அம்பால நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸ்ரீமாதாயை நமகான்னு சொல்லிட்டு நீங்களும் அம்பாள் தான் எனக்கு எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆன்ம பலம் கொஞ்சம் வேணும் நமக்கு. நம்ம விபூதி கொடுக்குறோம் அப்படின்னாலே பலிக்கணும் அந்த இடத்துல. அதுக்கு என்ன வேணும்? நமக்கு ஜபம் வேணும். ஜபம் இல்லாத தன்மை நம்மளால சாதிக்க முடியாது. நம்ம ஒருத்தர் விபூதி கொடுக்குறோம், ஒரு குங்குமம் கொடுக்குறோம், ஏதோ ஒரு புஷ்பத்தை கொடுக்குறோம், அவன் ஜெயமாகணும். அம்மா சாமி உங்களை பார்த்தா போதும் சாமி, உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு எல்லா வேலையும் நடந்துருது சாமின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற உங்க எல்லாரையுமே பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சாமி உங்க கையால ஒரு தீபாராதனை பண்ணி கொடுங்க சாமி, சாமி உங்க கையால
இந்த பூஜை பண்ணி கொடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பா. இதெல்லாம் எப்படி வரும்? நம்மளுடைய ஜபத்தினால தான் வரும். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி இருக்காரு அப்படின்னாக்கா, பித்தா பிரைசூடி பெருமாளை அருளாளா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை சொல்றாருனாக்கா, வந்தொண்டர்னு பேர். அவர் பேர். சுவாமியை மிரட்டுறவரே அவர் தான். கொடுக்குறியா இல்லையா, கொடுத்தீங்கன்னா ஒழுங்கா கொடுத்துரு, இல்லைன்னாக்கா பரம் தூக்கி அடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரம் தூக்கி அடிச்சவர் அவர் சுவாமி பேர்ல. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சுவாமியெல்லாம் பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஒரு அரை நாளோ 2 நாளோ இல்ல 10 நாளோ 1 வருஷமா பத்தாது. அவரெல்லாம் பாடணும்னாக்கா அவரு யாருக்குமே அடிமுடி காணாத இறைவன் சொல்லிட்டு அண்ணாமலையார சொல்றோம். ஆனா பறவை நாச்சியார் ஒரே ஒரு பிளான் பண்ணா, நீ எவ்வளவு பெரிய ஆளானா என் ஆத்துக்கு வர வச்சுட்ட இல்லை ஒண்ணு அப்படின்ட்டு நேரம் வந்து சின்ன வாசல் படியா வச்சா. வாசப்படியா எப்படி இருந்தாலும் அப்படி என்ன பண்ணாரு, சுவாமி இப்படி குனிய முடியாது இல்லையா, அதனால கால் முதல் தூக்கி இப்படி வச்சாராம், இப்படி வச்சாராம். அப்ப காலை பார்த்துட்டா. என்ன திருவாரூர் வந்து சுவாமி விளையாடின இடம். சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் இல்ல, சுவாமியே விளையாடின இடம் திருவாரூர்லாம் வந்து. அப்பேற்பட்ட க்ஷேத்திரங்கள்லாம் நம்ம வாழ்கின்ற இந்த இடத்துல இருக்கும்போது நம்மலாம் எவ்வளோ ஆனந்தப்படணும். நம்மளை சுற்றியும் எவ்வளோ பெரியவாலாம் இருந்திருக்கா. நம்ம தாத்தாவிலையும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம தாத்தா பாட்டி பெரியவா இவாளெல்லாம் நம்ம ஒரு முன்னுதாரணமாக எடுத்துட்டாலே கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஜெயிச்சிடுவோம். இப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா, கணேசனா பார்த்தீங்கன்னா திருக்கழிக்குன்றம், அவருடைய நிலையெல்லாம் அப்படி பார்த்தாருன்னா, திருக்கழிக்குன்றம் திருவான்மையூர், ஆமா திருக்கழிக்குன்றம் திருவான்மையூர் ரெண்டுமே அவளுக்கு பூர்வீக பலம். மாமாவை பார்த்தீங்கன்னாக்கா வேலூர், ஆமா வேலூர் மாங்காடு ரெண்டுமே பலம். என்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்க எல்லாம் பலம் தான் எங்கிட்ட இருக்குது. அண்ணாவை பார்த்தீங்கன்னு வச்சுங்க சர்வ வல்லமை. முருகர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ 2 யுகம் ஆரம்பிச்சிருக்குது. இப்போ ஒன்று முருகர் பத்தி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாராகி. நம்மெல்லாம் கூட வாராகி மறந்துட்டோமான்னு தெரியல, சப்தமாதான்ற லெவல்லே இல்லை வாராகி. இப்போ பார்த்தீங்கன்னா வாராகி தான் முதல்ல வந்து நிற்குது. அந்த மாதிரி வரட்டும் இதெல்லாம் வரணும். ஏதாவது ஒரு தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிக்கக்கூடிய தகுதி குழந்தைங்களுக்கு நம்ம அப்பப்போ ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனால் ஆசீர்வாதம் பண்ணும்போது அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொல்லியிருக்கா. பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொல்றா. காணிக்கை அறிஞ்சு பிச்சையிடுன்னு சொல்ல, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. ஏன்னா சொல்ற அந்த உபதேசமோ சொல்ற சொல்லோ யாருக்கு சொல்ல போறோம், எதை சொல்ல. ஏன்னா நீங்க எல்லாருமே வாக்சித்தி உள்ளவா. ஐ எம் நாட் ஒன்லி, நான் மட்டும் கிடையாது வாக்சித்தி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உங்க எல்லாருக்கிட்டையும் வாக்சித்தி இருக்கு. முதல்ல உங்க சிவஸ்ரீ கிட்ட நிறைய வாக்சித்தி இருக்குது. ஆமா, போகும்போது கோவிலுக்கு போகும்போதே ஆத்துக்காரரை ரொம்ப கோச்சுன்ட்டால்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு கோவிலில் போயிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் ஒரு மாட்ட போறாருன்னு அர்த்தம். ஆமாம், போகும்போது ஒரு ஜலம் கொடுத்து அனுப்புறது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது. அவரு ஏன்னா அவருக்கு நீங்க மனையாள். யாருக்கு? 8864 இது வந்துச்சு. அதாவது நீங்க சிவாச்சாரியர்களுடைய பத்தினின்னு சொல்லி சொல்றீங்க, சந்தோஷம். நீங்க சந்தோஷமா அவரை வழி அனுப்பிச்சு வைக்கணும். ஏன் தெரியுமா அந்த சந்தோஷமா வழி அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்றேன்? ஏன்னா ஒரு கோவிலுக்கு ஒரு குருக்கள் போயிட்டாலே அந்த குருக்கள் இருக்கிறவா எல்லாருக்கும் மனையாள். வரக்கூடிய பக்தாளுக்கு மனையாள், அந்த ட்ரஸ்டி அந்த ஈஓக்கு மனையாள், எல்லாருக்கும் மனையாள். ஏன்னா அந்த குருக்களுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் சுவாமியினுடைய நகையெல்லாம் நாம தான் பொறுப்பாக எடுத்து வச்சுருந்தோம். நாம தான் ஒரு துளி கூட ஆசைப்படாத, அந்த நகைக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாத அந்த காலத்தில் பெரியவா சேர்த்து வச்ச பொக்கிஷம் தான் இன்னைக்கு வந்து நான் கணக்கு எழுதுறேன்னு ஆய்வர் வருவார், ஜேசி வருவாங்க, கமிஷனர் வருவார், இதுனா சரியா போச்சா சரியா இருக்கான்னுவாங்க. அந்த காலத்தில் நாம் இந்த கணக்கெல்லாம் இல்லாத மனக்கணக்கிலேயே எல்லா நகையும் சரியா வச்சு ஆட்சி பண்ணவா. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. எப்பயுமே உங்களுக்கு அந்த பக்தின்ற ஒரு நிலையில நீங்க இருக்கீங்க. அந்த பக்தியில இன்னும் கொஞ்சம் ஜபத்தை நிறைய ஈடுபடுத்துங்க. ஜபம் பண்ணிட்டே இருங்க. இதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மாமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை சொன்னார். ஆன்மீகவாதிக்கும் நாத்திகவாதிக்கும் என்ன தெரியுமா அப்படின்னு என்னை கேட்டார். சொல்லுங்க பெரியவர், நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் ரவி மாமா கிட்ட பேசிட்டே இருந்தோம். அப்போ திடீர்னு சொன்னார், ஒருத்தர் ஆன்மீகவாதியா ஒருத்தர் நாத்திகவாதியா, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அவள் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த ஆன்மீகவாதி என்ன பண்ணுவான்னா
எதனா ஒரு கோவிலுக்கு போனாக்கா நமஸ்காரம் பண்ணிப்பானா, உள்ளே போயிட்டு வருவானா. நாத்திகவாதி நான் வரமாட்டேன் நீ போயிட்டு வான்னு வேணா. அப்போ அந்த நாத்திகவாதி வந்து வெளியில் சும்மா இருப்போது அப்படி இப்படி நடந்து இருப்பான் போல இருக்கு. இந்த ஆன்மீகவாதி உள்ளே போனான் பாருங்க, அவனுக்கு பார்த்தீங்கன்னா கோவில் சுற்றும் போது அவன் ரொம்ப சுவாமியினுடைய பைத்தியம் போல இருக்கு. அவன் அரஹர மகாதேவான் சுவாமியே நினச்சி சுற்றின்னு வரும்போது கீழே இவ்வளோ பெரிய முள் இருந்துருக்குது, அது காலில் சொருகிட்டு இருக்கு. காலில் விஷ முள் குத்திட்டு அதை ரொம்ப எடுக்க முடியாத எடுத்து போட்டு நொண்டி கிண்டி வெளியில் வரான். இந்த வெளியில் இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன புதையல் கிடச்சிச்சு, ஒரே ஒரு காயின்ஸ், கோல்டு காயின்ஸு. அப்போ தான் அவன் வந்து பற்றாக்குறையாக இருக்கான், பணப்பற்றாக்குறையாக இருக்கான். ஆனால் வெளியில் இருக்கிறவனுக்கு கோல்டு காயின்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, வெளியில் வரும்போது இவன் சந்தோஷமாக இருக்கிறத இவன் பார்க்குறான், இவன் துக்கமாக இருக்கிறத இவன் பார்க்குறான். பார்த்து என்னடா சாமி கும்பிட்டு என்னடா பிரயோஜனம் பார், எனக்கு பார் கட்சித்து பார்த்தியான்றான் இவன். இவனுக்கு ரெண்டு பேரும் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு முனிவரோ யாரோ ஒருத்தர் வராரு, ஆன்மீக பெரியவர் ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட சாமி இது மாதிரி நான் சாமி கும்பிட்டேன், சாமி நமஸ்காரம் பண்ணேன், முள்ளு குத்திருத்து, விஷமுள்ளா குத்திருத்து, இந்த மாதிரி வெளியில் இவர் ஆத்திகவாதி, இவருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் கிடச்சிது. அப்போ சுவாமி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணுறவளுக்கெல்லாம் இவ்வளோ தான் கதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்மளுக்கு கூட அது இயங்கும், நம்மளுக்கு கூட சில நேரத்தில் தோணும் இல்லையா, என்ன சுவாமி பூஜை பண்ணோம், என்ன நமக்கு இன்னும் சோதனையை கொடுத்துட்டுருக்காரு, நம்மளால் இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை குழந்தைங்களை பார்க்கணும், அவளை பார்க்கணுமே அப்படின்றது நமக்கும் தோணுமா தோணாதா? தோணும். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் சொன்னாராம் பதில், இல்லைப்பா எல்லாம் நல்லதே நடந்ததுன்னு சொன்னாராம். இவன் ஒன்று நல்லதே நடந்ததுன்னா இந்த ஆத்திகவாதிக்கு சந்தோஷம், இது நாத்திகவாதிக்கு சந்தோஷம். ஆத்திகவாதிக்கு எப்படி இருக்கும், சாமி நமஸ்காரம் பண்ணுறாள் என்ன நல்லதே நடக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போது அவர் சொல்கிறாரா, வெளியில் வந்து நீ வெளியிலேருந்து ஒரு பாம்பு வந்து உன்னை கடிச்சிட்ருக்கோம், அந்த விஷம் வந்து நீ தலையில் ஏறி உயிர் போயிட்டுருக்கோம், நீ கோவில் உள்ள போனதுனால அந்த விஷம் முள்ளோட அது முடிஞ்சுடுத்து, இப்போ காலெலாம் சௌகரியமாக இருக்கும், இன்னும் ஒரு வாரம் அது சரியாயிடும். போ வெளியில் இருக்கிறவன் உள்ளே போயிருந்தான்னா பொன் முதல் மூட்டை கிடச்சிருக்கோம், வெளியில் இருந்ததுனால அவனுக்கு ஒரு காயம் தான் கிடச்சிது, அது கர்மான்றது. அது அப்போ அந்த கர்மாவை கொஞ்சமாவது நீ அனுபவிக்கணும், அந்த கர்மாவை குறைக்கணும் அப்படின்னு நீ நினச்சின்னா ஒன்றே ஒன்று தான் நம்மக்கிட்ட இருக்குது, அது பேர் மந்திர பலம். அது பேர் என்ன பலம்? மந்திர பலம். அந்த மந்திர பலம் உங்கள் எல்லாருக்குமே வந்து குரு மூலியமாக உபதேசம் ஆயிருக்கு. இப்போ ஒரு ஆச்சாரிய அபிஷேகம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா மூல மந்திரம் அவருக்கு மட்டும்தான் உபதேசம் ஆகுமா என்ன? இல்லையே, ஸ்திரீகளுக்கும் உபதேசம் ஆகுதே. ஏன் அதை விட்டுறீங்க? ஏன் அந்த விபூதி இடுறதுக்கு மறந்துட்டு ஏன் விடணும்? நம்ம மற்ற சௌகரியங்கள் வெளியில் ஏதோ ஒரு மாலுக்கு போகிறீங்க, ஏதோ அதெல்லாம் உங்கள் சௌகரியம், அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதுவும் விட முடியாது, ஏன்னா இது நவீன காலம், அதில் போகாத இருக்கவும் முடியாது, தொடாத இருக்கவும் முடியாது, அதெல்லாம் போங்க. ஆனால் காலையில் ஒரு 10 நிமிஷம் நம்மளுடைய விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அந்த 10 நிமிஷம் போதும், ஜெயிச்சிடலாம் நம்ம லைஃப்பில் எல்லாத்துலேயுமே. அது மாதிரி ஏன்னா எல்லாரும் சொல்கிறா நம்ம ஒரு பீடம் அமைச்சிருக்கோம், நம்ம இது மாதிரி ஆன்மீகத்தில் இருக்காருன்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய பெரியவாளும் என்னுடைய பெரியவா போட்ட பிச்சையான இந்த உடம்பும், அது இல்லாத எங்கள் அப்பா அம்மாவும் என்ன மாதிரி இவரும் எனக்கு ஒரு அப்பா அம்மா தான். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின இந்த தேகம், உயிர், ஆன்மா, அது மட்டும் இல்லாத நான் நினைக்கிற அம்பாள் கிட்ட நான் செய்கிற ஈடுபாடும் தான். அவ்வளோதான். இந்த ஈடுபாடு தான், ஒரு ஈடுபாடோடு செய்யுங்க. ஏதோ சுவாமி தண்ணி கொட்டணும்னு கொட்டக்கூடாது. அது பொண்ணு, அது கொட்டும்போது கூட பார்த்து கொட்டணும், அதுக்கு ஒரு குங்குமம் இடும்போது கூட பார்த்துடணும். இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க, அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்திருப்பீங்க எல்லாருமே, செய்யாதெல்லாம் இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் புதுசாக சொல்கிற மாதிரி நான் சொல்கிறாரேன்ற மாதிரி எதுவும் கோச்சிக்காதீங்க. என் மனசில் இருக்கிறத சொல்கிறதே ஒழிய எதுவும் இல்லை. அந்த மாதிரி உரிமையோடு செய்யுங்க. அந்த உரிமையோடு நீங்கள் செய்யும்போது அப்படி ஒரு ஆனந்தத்தை காமிக்க பாருங்க. நாங்கள் அம்பாள் அப்படி ஒரு நேரம் வருவா, அப்படி கொஞ்சம் நல்லது செய்வா. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு கூட மாமா வந்து மாங்காடு மாமா வந்து காமாட்சி கிட்ட போகும்போது காமாட்சியை வந்து ஒரு பொண்ணாக தான் பார்ப்பாரு, தவிர காமாட்சியாவே பார்க்க மாட்டார். காமாட்சியை வந்து ஒரு பொண்ணாக தான் பார்ப்பார் அவர். அது கூட அந்த நிவேத்தியம்னாக்கா சும்மா இந்த கிண்ணத்துலலாம் கிடையாது, அப்படி கொஞ்சம் அண்டா தான், அப்படி அது கூட 1 2 கிடையாது, 40 50 ஐட்டமாக இருக்கும். அது வந்து அம்பாள் சாப்பிட்ணும்பா, அம்பாள் திருப்தியாக பண்ணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற வேலையை கூட இருக்கட்டும், இன்னத்துக்கு இவர் இவ்வளோ பண்ணுறாரு
இவர் போனாலே இவர் வந்தாலே நிறைய பண்றாரு, வேஸ்ட் ஆகுது. மற்றவா தின்னல வேஸ்ட் ஆகுதுன்னு தான் நினைப்பாளே ஒழிய அம்பாள் தின்ன போறாளேன்ற நினைப்பு மற்றவாளுக்கு இல்லை. அதனால மற்றவாள் அம்பாள் அப்படியே தான் வச்சுட்டு இருக்கா, இவர் மட்டும் தான் வசதி வச்சுட்டு இருக்கா அந்த இடத்துல. இதுக்கு நிறைய கை தட்டணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் புகழ்ச்சிக்காக அப்படி கிடையாது. நாமளும் அது மாதிரி செய்யணும்ன்றது அவர்கிட்ட பார்த்து கத்துக்கணும். சில இதெல்லாம் கத்துக்கணும். நம்ம தான் பெரியவா சொல்ல கொடுக்கலனாலும் அவளை பார்த்து நம்ம கத்துக்கணும். அது இயற்கையா ஏற்படணும். கத்துக்கணும்ன்ற உணர்வு இயற்கையா ஏற்படணும். நாம ஏதோ இப்போ கணேசன்னா இருக்காரு, நான் சொல்றேன் அவர் சிங்கப்பூர் போறாரு, சிங்கப்பூர்ல போயிட்டீங்கன்னா உடனே போயிட்ட உடனே அங்க இருக்கிறவா கனகாபிஷேகமா பண்ணுவா? ஹூ, வென், வாட், வேர், ஹவு, இத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா சிங்கப்பூர்ல சம்பவாங்கிற இடத்துல நம்ம பீடமே இருக்கு. சிங்கப்பூர்ல சம்பவாங்கிற இடத்துல நம்ம பீடமே இருக்கு. மலேசியால ஷாலாம்ன்ற இடத்துல நம்மளுடைய இடமே இருக்கு, நம்மளுடைய அமைப்பே இருக்கு. வனதுர்கா பீடமே இருக்கு. ஸோ அதே மாதிரி ஜெர்மன்ல ஆனஃபர்ன்ற இடத்துல நம்ம பீடம் இருக்கு. அது மாதிரி போன உடனே எல்லாம் கிடைச்சிடாது. எது ஒண்ணுமே முயற்சி, நம்பிக்கை, தீர்மானமான வெற்றியை நினைக்க கொடுத்து இது ரெண்டு தான். முயற்சி, நம்பிக்கை. அந்த முயற்சியும் நம்பிக்கையும் இருக்கிற இடத்துல எல்லா படியும் எல்லாரும் ஏறலாம். சிவாச்சாரியார் மட்டும் இல்லை, சிவஸ்திரீகளும் ஏறலாம். ஆமாம், அது மாதிரி பாருங்க, அந்த அம்மா 15 கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன்னு சொல்றா. இன்னைக்கு நான் ஒரு திருப்பணி எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாம் கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு கோவில் கும்பாபிஷேகம் முடிக்கிறதுக்குள்ளேயும் எவ்வளோ திருப்பணி, கும்பாபிஷேகம் விட்டுருங்க, திருப்பணி முடிகிறதுக்குள்ளேயும் தலை சுத்தம். சனிக்கிழமையான பைசா கொடுக்கறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆகும், என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல 15 கோவில் பண்ணியிருக்கான்னும் போது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. அது மாதிரி நீங்கள் எல்லாம் கூட ஒரு யூனிக்காக இருந்து அதே மாதிரி நம்ம குழந்தைங்களை அழகாக டாகினீஸ்வரின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாவோ அந்த குழந்தை. அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேர் தெரியல, அந்த குழந்தை அதான் டாகினீஸ்வரி, இன்னும் அவ பேர் என்னம்மா? விஸ்வலோச்சனா. அந்த 2 குழந்தைங்களுமே ஆமாம், விஸ்வலோச்சனா. அப்புறம் இந்த குட்டி பசங்க 2 பசங்க, துவாரகேஷ் அப்புறம் உமேஷ் கார்த்திக். ரொம்ப பிரமாதமாக குழந்தைங்க அவ்வளோ அழகாக சொன்னால் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவள் பேரண்ட்ஸ்க்கு என்னுடைய ஆசீர்வாதம், அவள் பேரண்ட்ஸ்க்கு என்னுடைய ஆசீர்வாதம். ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் ஊக்குவிச்சாதான் அந்த குழந்தை அது மாதிரி வர முடியும். அவள் பேரண்ட்ஸ், அந்த குழந்தைங்களுக்கே என்னுடைய ஆசீர்வாதம், அவள் பேரண்ட்ஸ்க்கு எனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அது இல்லாமல் இந்த ஜெர்மன் அண்ணா, ஜெர்மன் அண்ணன்ற யூஎஸ், அவர் பேர் என்னப்பா, கலிஃபோர்னியா சுவாமிநாத சிவம். அவர் ஒரு முறை அவரை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அண்ணா பீடத்துக்கு ஆட்சின்னு வந்தா எல்லாரும் சேர்ந்து. அப்போ சொன்னார், நான் இந்த மாதிரி சமூகத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னார். என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இன்ட்ரோடக்ஷன், என்னையும் அவருக்கு தெரியாது, அவரையும் எனக்கு தெரியாது. அப்போ சொல்லும்போது, இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு கலிஃபோர்னியாவில் வேலை வாங்கி நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார். அது முதல்ல கை தட்டுங்க. ஆமாம், சாதாரண விஷயம்லாம் கிடையாது. விசா கிடைக்காது. முதல்ல ஒரு ஜெர்மன், லண்டன், யூஎஸ் விசாலாம் கிடைக்கிறது கஷ்டம். பேங்க்கில் ஒரு 10 கோடியோ 2 கோடியோ 1 கோடியோ இருந்தால் தான் விசாவே கிடைக்கும். இல்லை கூப்பிட்றவன் வலுவாக இருக்கணும், அப்போ தான் விசா கிடைக்கும். இல்லை கூப்பிட்றது நிறுவனமாக இருக்கணும், அப்போ தான் விசா கிடைக்கும். விசா கிடைக்கிறதுக்கே இந்த நிலையில் இருக்கோம் நம்ம எல்லாருமே. நான் அனுபவப்பட்டு பேசுகிறேன். அது மாதிரி ஈஸிலாம் கிடையாது. ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போயிட்டு எவ்வளோ கடினம்ன்றதுலாம் நீங்களாம் நினைப்பீங்க. அண்ணா லண்டனில் இருக்கார், பெரிய முருகர் கோவிலில் இருக்கார், அண்ணா ஆஸ்திரேலியாவில் இருக்கார், அண்ணா சிங்கப்பூரில் இருக்காருன்ட்டு. ரொம்ப ரொம்ப கொடுமை சுவாமி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம இப்போ ஃப்ரீயாக உட்காந்துட்டு நம்ம ஆற்றுல உட்காந்து சாப்பிட்டு நம்ம குழந்தைங்களோட பேசிட்டு நம்ம ரிலேஷனோட இருந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு பூஜை கீஜை பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கிறதெல்லாம் போய் அவள் லண்டனில் எக்கனாமிக்கலாக டெவலப்மெண்ட் ஆகிட்டா. எக்கனாமிக்கல் தான் ஒன்றும் கிடையாது. ஆமாம் ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு எவ்வளோ துட்டு கொடுத்தா நீங்கள் அந்த மகிழ்ச்சி அங்கே கிடைக்கும்னா கிடைக்காது. நான் சொல்கிறேன் நான், ஏன்னா எனக்கு பரவாயில்ல, நான் ஏதோ ஒரு
சிங்கப்பூர் போறேன்னா 10 நாள் இருந்துட்டு திருப்பி வேலூருக்கு வந்துடுவேன். அவள் கான்ட்ராக்டில் 2 வருஷம் கையெழுத்து போட்டாள்னா உட்காந்துட்டு இருக்கணும். ரொம்ப கடினம். அவளே சமைச்சிக்கணும், அவளே பிரசாதம் போட்டுக்கணும், அவளே மற்றதையும் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி. அது இல்லாமல் அங்கே நிர்வாகம் வேற ரொம்ப பிடிக்கும். வெளியில் எங்கன்னா ஒரு கணபதி ஹோமத்துக்கு போனால் அந்த காசில் பாதுகாசு 3/4 காசு அவனுக்கு கொடுத்துடணும். இதெல்லாம் கணக்கில் இருக்குது. அதனால் எல்லார் இடத்துலையும் எல்லா நிலையிலையும் கஷ்டம் இருக்கு. கலிஃபோர்னியாவில் அண்ணா இருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் திறமையினால் போய் ஒரு தனி நிறுவனம் அமைச்சு அதில் ஒரு 10 பேர் கூப்பிட்டு வேலைக்கு கூப்பிடுறாரு. இல்லை அவளை உயர்த்தணும், அதுவும் சிவாச்சாரியார் சமுதாய குழந்தைகள் மட்டும் வந்து அது கொஞ்சம் திருப்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பண்ணுறாருன்னா அது ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். அவருக்கு என்னுடைய பரிபூர்ணமான நல்லாசிகள், வாழ்த்துக்கள். அதிலும் சர்வதேச நிர்வாகிகள், தேசிய நிர்வாகிகள், தமிழ் மாநில நிர்வாகிகள், இளைஞர் பேரவை ஒருங்கிணைப்பாளர்கள், அப்புறம் தென் சென்னை அன்று மத்திய சென்னை மாவட்ட நிர்வாகிகள், அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒருங்கிணைந்த சென்னை சிவஸ்ரீ ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாருமே ஆல் ஓவர் வேர்ல்டு, நாட் ஒன்லி தமிழ்நாடு, வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னைலாம் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அத்தனை பேருமே நாம் எல்லாம் ஒருங்கிணைப்போம். ஒருங்கிணைந்து நம் சமுதாயத்தை காப்போம். நம் சமுதாயத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி அறிவு, திறன் அறிவு, மேன்மை அறிவு, ஒழுக்க அறிவு, பூஜை அறிவு, பக்தி அறிவு, என்ன தியான அறிவு, என்ன அதன் பிறகு பெரியோர்களை மதிக்கும் அறிவு, இத்தனையும் கற்றுக் கொடுத்து நம்ம எல்லாம் இதெல்லாம் நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்க தான். ஆமாம், நீங்களாம் இருக்கீங்கன்னா மை சைல்டு அப்படி தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி நம்ம பீடத்துக்கு வாங்க. என் பீடம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னது இது? நம்ம பீடத்துக்கு வாங்க. நம்ம பீடத்தில் அடுத்தடுத்து சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு வழிவகையில் நம்ம ஏற்படுத்துவோம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, நம்ம சிவாச்சாரியார் சமுதாயத்திலே இது மாதிரி வனதுர்கா பீடம் இருக்குதுன்னு ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன். அதில் இப்போ நான் இன்ட்ரொடக்ஷன் ஆகிருக்கிறது எத்தனை பேருக்குன்னா 3 பேருக்கு தான் இன்ட்ரொடக்ஷன் ஆகிருக்கேன். எத்தனை பேருக்கு ஆயிருக்கா? 3 பேருக்கு தான் ஆயிருக்கா. மிச்சம் 97 பேருக்கு இன்னும் ஆகவே இல்லை. இன்னும் நான் நம்ம சிவாச்சாரியார் இல்லையா, என்னை பற்றி தெரியவே தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. எது நானும் அமைதியாக விட்டு வேணாம், இன்னும் அம்பாள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறா. சார் கூப்பிட்றது பெருசு இல்லை சார், கூப்பிட்டா அங்கே நான் உங்களுக்கு கவனிக்கணும். அப்போ அந்த கவனிப்பு பண்ணணுன்னா தான் நான் உங்களுக்கு திருப்தி பண்ண முடியும். கூப்பிட்றதெல்லாம் பெருசு இல்லை, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே கவனிக்கணும்னா என்ன, உங்களுடைய கஷ்டங்களை என் கஷ்டங்களாக நான் ஏற்றுக்கணும். சாப்பாடு போடுறதோ, ஆகாரம் கொடுக்குறதோ, இல்லை போயிட்டு வான்னு சொல்கிறதோ, இல்லை ஒரு கிஃப்ட் கொடுக்குறதோ கிடையாது. உங்களுடைய மொத்த திறனையும் கர்மாவையும் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். அம்மா, அந்த குழந்தைங்கள்லாம் வரா, அந்த கர்மாவெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குமா, கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுமான்னு ஒரு பூ சாத்தணும். உங்களுக்காக என்ன பண்ணணும்? ஒரு பூ சாத்தணும். அந்த திறமையை, அந்த பக்தியை கொடுக்கும்போது தான் அந்த பீடம் அமையும். நமக்கு எக்கனாமிக்கலாக டெவலப்மெண்ட் ஆகுது, சண்டி கோபுரம் கட்டுறேன், அப்புறம் ஹாஸ்பிட்டல் பண்ணுறேன், அப்புறம் டெய்லி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறேன், ஒரு 80-90 பசுமாடு இருக்குது, 800 மாடு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எல்லாரும் செய்வான். அந்த பக்தியில் ஒரு பூ சாத்தும் போது அம்பாள் அப்படி ஒரு பார்வை பார்ப்பா, உனக்காக இல்லாத மற்றவாளுக்காக நீ கேட்குற பாரு, அதனால் நான் உனக்கு தரண்டான்வான். அதே நிலையில் நீங்கள் எல்லாம் தான் செய்கிறீங்க. பரார்த்த பூஜைன்ட்டு என்ன பண்ணுறீங்க? பரார்த்தத்தில் என்ன பண்ணுறீங்க? சர்வேஜனா சிகினோ பவந்து. இப்போ கூட என்ன வான்மைகள் வளாது பெய்க, மலைவளம் சுரக்க, மன்னன் கோன்மறை அரசு செய்கள்ன்ட்டு அண்ணா பிரமாதமாக பாடினார். எல்லாம் நம்மள ரத்தத்திலே ஊறி போனது. எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் உலகம் நன்னா இருக்கணுன்றது. நம்மளை போய் யாருன்னா எதிர்ப்பாக நினச்சா நன்னா இருக்குமா? நம்மளை போய் இவ வந்து இதில் இந்த என்னது ஆரியர் அவரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ஜாதியத்துக்கு வந்து அர்ச்சகராக வச்சு இருக்கிற கோவிலை பாழ்படுத்தி, அந்த பாழ்படுத்துகிற கோவிலில் அதுவே இன்னொன்று தெரியுங்களா, ஒரு ஒரு தாய் மாதிரி ஒரு குருக்கள் வந்து ஒரு கோவிலுக்கு ஒரு தாய் மாதிரி. அந்த தாய் கொஞ்சம் வெளியே போயிட்டாலும் வச்சுங்களேன், அந்த கோவில் க்ஷீணமாயிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த குருக்கள் வந்தால் கூட அது பழைய நிலையில் வரவே வராது. அது அதே மாதிரி ஒரு 4 குருக்கள் நல்ல பிரமாதமாக இருக்கிற கோவில் அடுத்து மாற்றினே இருந்தா 4 குருக்கள்னு வச்சுங்க, எண்ணி 5 பேர் வரமாட்டான் பக்தன் அந்த கோவிலுக்கு. ஏன்னா சுவாமி மூலியமா, சுவாமியை வந்து சிவாச்சாரியார் மூலியமா தான் பார்க்குறான் வர பக்தன். அந்த சுவாமி இருக்கிறாருப்பா. இப்போ உதாரணத்துக்கு
இப்படி இவரே எடுத்துக்கிறார். மாங்காட்டில் வந்து ஏகாம்பர தாத்தா இருந்தார். அவர் பண்ண பலன் இன்னைக்கு எல்லாமே நான் சௌக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குருஜி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜசேகர குருக்கள்னு அவர் இருந்தார். அதுக்கப்புறம் இவர் வரார். அந்த மாதிரி வழிமுறையாக வரும்பொழுது தான் அந்த கோவில் வந்து பிரகாசம் அடையுது. அந்த மாதிரி நல்ல நிலைகள்லாம் ஒவ்வொரு சார் நம்மளே 5 விரல் 5 மாதிரியா இல்லை, நம்மளுக்குள்ள 5 விரல் ஒரே மாதிரியா இல்லை, ஒன்று முன்ன பின்ன தான் இருக்கும். அதையெல்லாம் பொறுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய லெவலில் எல்லாம் இவெல்லாம் இருக்கா. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சந்தோஷமா ஆனந்தமா அடுத்தடுத்து வெற்றியினுடைய நோக்கி, ஆமாம் எல்லாரும் பூமி வாங்கணும், எல்லாரும் பெரிய பெரிய அமைப்பில் நன்னா வரணும், சௌக்கியமாக வரணும். ஆமாம் பொருளாதாரமும் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 கோடி இருக்கணும். ஆமாம் பின்னாடி இப்போ 2.5 கோடி இருக்கா அண்ணாக்க. இல்லை சொல்கிறத நல்லதாக சொல்லுவேன். என்ன இப்போ ஏன் குறைச்சி சொல்லுவேன்னு நன்னா சொல்லுவோமே, பலிக்கட்டுமே அது நன்னா. மனம் 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 கூட இது சரி. இந்த உயிருக்கு எத்தனை கோடி கொடுப்பீங்க நீங்க? உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை கோடின்னு இருக்க? ஆரோக்கியம் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தோட மற்றவாளுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி தான் இந்த 5 கோடி. ஞான ஞான பிக்ஷைன்னு ஒன்று இருக்கு. ஞான தானம். ஞான தானம். நீங்க திடீர்னு சொல்லுவாங்க, சாமி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சாமி, சிவாய நமஹா சொல்லுமா, பஞ்சாட்சரத்தை சொல்லு, நமச்சிவாயன்னு சொல்லு. இல்லை நீங்க எந்த தெய்வத்தை பூஜை பண்றீங்களோ அந்த தெய்வத்தினுடைய நாமாவளியை சொல்லுவீங்க. அது பேர் என்ன பேரு? ஞான தீட்சை. அது கொடுக்குறீங்களா இல்லையா? அப்போ அந்த பலன் அவளுக்கு போய் சேருது இல்லையா? அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு. நான் நிறைய பேசணுன்றதுலாம் இல்லை. உங்களுக்கு ஞானே கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்ற மாதிரி சரஸ்வதி என் சரஸ்வதி இன்னும் புஸ்தகத்தை கையிலே வச்சுட்டு இருக்கா. இன்னும் அவளுக்கு நான் இன்னும் நிறைய படிக்கணும்டா, நீ வேற என்னை கேட்டுட்டே இருக்க அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அனைவரும் நம் பீடம் மனதுர்கா பீடத்திற்கு அவசியம் வாருங்கள். அம்பாளுடைய அருளை மட்டும் இல்லாது எல்லா வித நன்மையும் அடையறதுக்குண்டான வழியை அம்பாள் நமக்கு தருவா. அந்த ஆனந்தத்தை ஒருங்கிணைந்து சந்தோஷமாக செயல்படுத்துவோம். அடுத்து அந்த அண்ணா கலிஃபோர்னியா அண்ணா வந்து அடுத்து திருவண்ணாமலையில் ஒரு 1008 சிவாச்சாரியார் சிவபூஜையை பற்றி பேசின்னு இருக்கார். பிடி ரமேஷ் குருக்கள் அது வந்து ஏற்பாடு பண்ணுறதா ஒரு ஏற்பாடாயிருக்கு. அது குறித்து முந்தானேத்து எனக்கு தகவல் பண்ணார். வேலூரில் நம்மளை மாதிரி அந்த சக்தி அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாலமுருகன் அடிமை கலவையாரெலாம் பார்க்கணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 1008 சிவாச்சாரியார் சிவபூஜை முக்தி தரும் ஸ்தலமான அண்ணாமலையார்கிட்ட நடக்க போகுது. அது இல்லாமல் ஒரு 10,000 சுமங்கலிகள், அதாவது ஒரு 1008 சிவாச்சாரியார்கள் சிவஸ்திரீகள் அவளுக்கு வந்து சுவாசினி பூஜை பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்கார் போல இருக்கு அண்ணா கலிஃபோர்னியா அண்ணாவும் பிடிஆர் மொத்தம் இந்த குழுக்கள் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். நமோ வனதுர்கா. அம்பாளுடைய ஆசீர்வாதத்தில் நம்ம எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிப்போம். நமோ வனதுர்கா, நமோ வனதுர்கா, நமோ.